வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பியாச்சு. பட்வான் கி ஹவேலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து சாயங்காலம் ஒரு 5, 5:30 இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ரொம்ப வெயில் அதிகமா இருக்கனால அப்படி இருக்கும். இங்க ஏன்னா சன்செட் வந்து ரொம்ப லேட்டா தான் செட் ஆகும். ஒரு 7:30, 8 மணிக்கு மேல தான் இங்க செட் ஆகும். காலையில ஒரு 6:30, 7 மணிக்கு தான் சன்ரைஸ் ஆகும். இங்க இருக்க தெருவுகள்லாம் இவ்வளோ தான் இருக்கும். குட்டியா தான் இருக்கும். நெறையா தெருவெல்லாம் 2 வீலர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. 4 வீலர்ஸ் ரொம்பவே கம்மி தான். பட்வான் கி ஹவேலிக்கு வந்தாச்சு. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்கள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. டைனோசர் முட்டையெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் மொத்தமா. இந்த ராஜாங்களோட யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அப்புறம் நம்ம பழைய காலத்து யூஸ் பண்ண கீஸா இருக்கட்டும், பூட்டுங்களா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூட்டுகளா இருக்கட்டும். டைனோசர் முட்டைய என்னால நம்பவே முடியல. இதுதான் உண்மையா இது நம்மள பார்த்து எல்லாரும் ஏமாத்துறாங்களான்னு தெரியல. அந்த காலத்து ராஜாங்க யூஸ் பண்ண சேர்ஸா இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண வீட்ல வச்சிருந்த திங்ஸு, சைக்கிள் எல்லாமே அப்படியே வச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது இதெல்லாம் தான். இவங்க யூஸ் பண்ண ஆயுதங்களா இருக்கட்டும், இல்ல இவங்க யூஸ் பண்ண பூட்டுங்களா இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அப்பயே ரொம்ப டிசைனா பூட்டுங்கலாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி பூட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப யூஸ் பண்ணா ரொம்ப காசு அதிகம் தான். ஆனா ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். சில பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு. அதெல்லாம் 10 பேர் சேர்ந்து தூக்குனா தான் தூக்குற மாரி இருக்கு. அந்த பூட்டெல்லாம் எப்படி தான் தூக்கியிருப்பாங்க? எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. ரெண்டு ஃப்ளோரும் பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சு 3 ஃப்ளோர் வந்தாச்சு. இங்க வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வெயிலுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் 2, 3 மணி நேரம் ஆகும். இப்போ முடிச்சுட்டு ஆப்போசிட் சைட்லயும் ஒரு ஃப்ளோர் இருக்கு. அங்கேயும் போய் பார்க்கணும்.
அங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ரூம் கிட்ட வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கு. மணி இப்போ ஒரு 7 மணி ஆச்சு. வேலைகள் ஆக போகுது. இன்னும் 37 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இன்னும் இருட்டும் கூட இல்லை. வீட்டில் ஆக்சுவலாக கூப்பிட்டாங்க. இன்னும் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. இப்போ தான் சொல்ல போகிறேன். தனியாக தான் இருக்குன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன்.